ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த லைன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்கரை பொங்கல் அதுதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பாருங்க. ஒரு பவுல் பச்சரிசி, பாதி பவுல் பாசிப்பருப்பு, ஒரு பவுல் வெல்லம், நெய், பச்சை கற்பூரம், ஏலக்காய், முந்திரி பருப்பு. இதில் நம்ம ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதோடு நம்ம ஒரு பவுல் ஃபுல் க்ரீம் மில்க் நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வேக வைக்கிறதுக்காக குக்கர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் நான் இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபுல் க்ரீம் மில்க் அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு பவுல்னா, அதே பவுலில் ஒரு 3 பவுல் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நான் மில்க் சேர்த்துக்கிறேன். இதே பவுலில் ஒரு 3 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே சர்க்கரை பொங்கல் பாலில் வேக வச்சு செய்யும்போது அந்த சர்க்கரை பொங்கல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சர்க்கரை பொங்கல் ஆறியே போனாலும் அது ஒரு மாதிரி திக்னஸாக கட்டியாக இல்லாமல் அந்த ஸ்பூன் அப்படியே அழகாக உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கி பாலில் செய்கிறோம். ஸோ 1 கப் பாலுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து அந்த பால் சூடாகட்டும். இன்னொரு சைடு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அரிசினா அதே அளவில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். வெல்லத்தில் கல், மண் இல்லைன்னா தூசி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வெல்லத்தை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். இது நல்லா கரையட்டும், நல்லா ஹீட் ஆகட்டும். இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் நம்ம அப்படியே நேரடியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பால் நல்லா கொதித்து வருது. ஸோ பால் கொதித்து வருது. இதில் தான் நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்க்க போகிறோம். அரிசி, பாசிப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம இந்த பாலில் சேர்க்க போகிறது கிடையாது. அரிசி, பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த கழுவி வச்சுருக்க அரிசி, பாசிப்பருப்பு நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் சேர்க்கும்போது இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் ஓரளவு விசில் போடாமையே, அதாவது மூடி மூடி போடாமே நல்லா கொதித்து வேகிற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மூடி சேர்க்கும்போது ஓரளவு தண்ணி குறைஞ்சிரும். பொங்கி வடிகிற பிரச்சனை இருக்காது. இப்போ நல்லா கொதி வருது. இது கொஞ்ச நேரம் கொதித்து இந்த பாலோட அளவு குறையட்டும். அதாவது தண்ணியோட அளவு குறைஞ்சி வேகட்டும். கொஞ்சம் வேகிற அளவுக்கு இதை அப்படியே நம்ம விட்டுடலாம். இந்த சைடு நம்மளோட வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. வெள்ளைப்பாகு ஃபுல்லாக கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாம். நம்மளோட வெள்ளைப்பாகு இன்னுமே கொஞ்சம் கரையணும். கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ அதுவும் கரையட்டும். கரையிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். நம்மளோட பொங்கல் இந்த சைடு இப்போ நல்லா கொதித்து தண்ணி குறைஞ்சிருச்சு. இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறேன். குக்கரை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கீழே பிடிக்காமல் இருக்கும். இந்த பக்கம் நம்மளோட சர்க்கரை பாகு, அதாவது வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வருது. ஸோ நான் உப்பு சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு நல்ல உப்பு இந்த சர்க்கரை பாகில் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த பொங்கலில் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அதில் உப்பு சேர்க்கும்போது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வெள்ளைப்பாகில் உப்பு சேர்க்குறோம். ஓகே, வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்க தூசி, துரும்பு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் பண்ணுறதுல போயிடும். ஸோ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் பால், 3 கப் தண்ணி. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்குறோம் இல்லையா? இது எப்பயுமே 1 கப் அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வேகும்போது தண்ணி குறைபாடாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து நீங்கள் வேக விட்டுக்கலாம். குக்கர் விசில் வந்துருச்சு. பாருங்க, நம்மளோட பாசிப்பருப்பும் அரிசியும் நல்ல பால்லே வெந்து அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது. கரண்டி வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. இப்படி செஞ்சால் இந்த பொங்கல் ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கரண்டி வச்சு அந்த ஒன்றா இருக்கிறது எல்லாமே நல்லா மசிச்சு நல்லா குழைவாக்கிக்கோங்க. நல்ல குழைவா நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கிறோம். மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? வடித்து அந்த வெள்ளைப்பாகு நம்ம இதில் சேர்க்க போகிறோம்.
வெள்ள பாகு இதில நம்ம சேர்த்துட்டு, எல்லாத்தையும் நல்லா அந்த வெள்ள பாகோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட வந்து எதுலயும் மிக்ஸ் ஆகாம இருக்கக்கூடாது. எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது, எல்லாமே கலந்து ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் வரும். அது வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சர்க்கரை பொங்கல் வந்து நல்ல வெள்ள பாகோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஏலக்காய், சின்ன பச்சை கற்பூரம் சின்ன துண்டு வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் நல்லா பொடிச்சு நம்ம இதோட சேர்த்துட்டு, இந்த ஏலக்காவும் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகணும். எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லாவே கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்து, ஸோ இந்த வாசனை வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கும்போது தான், அந்த பொங்கல் வந்து ரொம்ப மணமா இருக்கும். ஸோ பச்சை கற்பூரம் கண்டிப்பா கிடைச்சதுன்னா சேருங்க. இல்லனாலும் ஆப்ஷன் தான். உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ சின்ன பேன நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதில தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்ல அ சூடாகட்டும். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூன்ல. நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு இதில சேர்த்து, லைட் கோல்டன் ப்ரவுன் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். சூடான நெய்ய நம்ம வந்து பொங்கல்ல சேர்க்கும்போது, அதோட வாசனை வந்து கம்மியா இருக்கும். எல்லாமே நம்ம அந்த முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம், சூடு ஆகாத உருகாத நெய்ய ஒரு 2 ஸ்பூன் அந்த சூடான பொங்கல்ல சேர்க்கும்போது, அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இத நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம வந்து ஹீட் பண்ணாத நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இதில சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கும்போது பொங்கல்ல ரொம்ப நேரம் அந்த நெய்யோட வாசனை வந்து ஸ்டே ஆகும். ஸோ அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய் ஃப்ளேவரோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாரி பொங்கலும் வந்து உங்களுக்கு வந்து கட்டியாகாம, கேக் மாதிரி வெட்டி சாப்பிடுற அளவுக்கு ஆகாம, எப்பவுமே இதே அம் டெக்ஸ்சர்ல ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். நம்மளோட சர்க்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான, சுவையான, சாஃப்ட்டான சர்க்கரை பொங்கல் ரெடி. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.